வெல்கம் பேக் டு பிங்க்ஸ் கிச்சன் தமிழ். இன்னைக்கு நம்ம கேரளா ஸ்டைல் இலை அடை எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது ஒரு ஃபேமஸ் அண்ட் டெலிஷியஸான ஒரு ஸ்நாக் ரெசிபி. ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ இந்த ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு பேனை சூடு பண்ணிக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துருங்க. நெய் நல்லா உருகுனதும் 1 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. இது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா லோ ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ 5 மினிட்ஸில் தேங்காய் நல்லா ட்ரை ஆகி ரெடியாக இருக்குது. ஸோ இது கூட 1 கப் அளவுக்கு பொடிச்ச வெல்லம் சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த வெல்லம் நல்லா உருகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ வெல்லம் உருகி நல்லா ரெடியாக இருக்குது. ஸோ 2 ஏலக்காவை இடித்து இந்த மாதிரி தட்டி சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லா இன்க்ரீடியன்ஸும் நல்லா ஒன்றா கலந்து வந்தாச்சு. ஸோ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இதை கம்ப்ளீட்டாக ஆற விட்டுருங்க. இப்போ இன்னொரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவுக்கு அரிசி மாவு, 1/4 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக வெந்நீர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து வர வரைக்கும் வெந்நீர் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ நமக்கு மாவு நல்லா ஒன்றா வந்திருக்கு. ஸோ தண்ணி சேர்க்குறத ஸ்டாப் பண்ணிடுங்க. நமக்கு மாவு இப்போ சூப்பராக ரெடி ஆயாச்சு. இன்றைக்கி நான் ஒரு இடியாப்பம் மேக்கர் எடுத்திருக்கேன். இதில் லைட்டாக நெய் இல்லாட்டி எண்ணெய் வச்சு கிரீஸ் பண்ணிக்கோங்க. இதில் கொஞ்சமாக உள்ள மாவை சேர்த்துட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி பாருங்கள். இப்போ ஃப்ளோ நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக வாழை இலையை கட் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. இதில் சின்னதாக இடியாப்பம் மாதிரி புழிஞ்சிருங்க ஃபஸ்ட்டு. இதுக்கு நடுவில் கொஞ்சமாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த ஃபில்லிங்கை உள்ளே சேர்த்துருங்க. இப்போ இந்த வாழை இலையை 2ஆக மடித்து இந்த மாதிரி ஒரு டூத் பிக் வச்சு சீல் பண்ணிடுங்க. இதை ஒரு இட்லி குக்கரில் வச்சுருங்க. அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் வேகட்டும். அஞ்சு நிமிஷம் ஆயாச்சு. ஸோ ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நம்மளோட இலை அடை சூப்பராக வெந்து ரெடியாக இருக்குது. இது ஒரு 2 நிமிஷம் போல் ஆறட்டும். 2 நிமிஷம் கழித்து இதை நல்லா சூடாக சர்வ் பண்ணி உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்பவே ஈஸி அண்ட் டெலிஷியஸான ஸ்நாக் ரெசிபி. ஸோ கண்டிப்பாக இந்த இலை அடை ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷில் பார்க்கணுன்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலில் பாருங்கள். சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.